ஹலோ குட்டி குஞ்சான்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1, 2 பார்க்காதவங்க கண்டிப்பா இத பார்த்துட்டு வந்துருங்க. அப்போனா தாங்க இந்த கன்டினியூஸா அந்த கதை புரியும். சும்மா செம்மையா இருக்கும். மாமனார் பார்த்தீங்கன்னா செய்ற சேட்டைய பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல தெளிவா சொல்லிக் குடுத்துருப்பானுங்க. செம்மையா இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, மருமக பார்த்தீங்கன்னா, இந்த மாமனார் எழுதின கதைய பார்த்தீங்கன்னா, என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்க ஒரு இடத்துல கூட கிடைக்கவே இல்லங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ பார்த்துறா. பாக்ஸ பார்த்த உடனே, இதுல தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸையும் கீழ இறக்கிறாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, ஒரு வழியா அந்த புக்ஸ எடுத்துறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸ எடுத்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம். என்னடா இது நமக்கு ஒரு வழியா அந்த புக் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ அவள ஜன்னலருந்து எட்டி பார்க்குற மாரி ஒரு சந்தேகம் வந்துடுது. யாராவது நம்மள பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு யாருமே பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சோனே, மறுபடியும் அந்த சூட்கேஸ பார்த்தீங்கன்னா, இருந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, அவ வந்து வச்சிடுறா. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரா பார்த்தீங்கன்னா, மலை சாரல்ல அப்படியே வெளிய பார்த்தீங்கன்னா, பின்வாசல் வழியா உட்காந்துக்கிட்டு அந்த புக்கையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அக்கா கறி வந்துடுறா. வந்தோனே "என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லக்கா சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சும்மா உட்காந்துருக்க மாரி தெரியலையே. நீ ஏதோ பண்ற மாரிலாம் தெரியுது." அப்படின்னு சொல்லவும், "இல்ல சும்மா தான் உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. நான் சும்மா புக்கு படிக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து என்ன கூப்பிட்டீங்க." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம், "சரி, சரி. நான் எங்க போறீங்க? நீ எங்க போறீங்க? இவ்வளோ சீக்கிரமா எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறேன்டி. கோயிலுக்கு அதான் உன்னையும் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்ன கேட்க வந்தேன். நீ வரலன்ட்டியே." அப்படின்னு சொன்னோம். "ஏக்கா இல்லக்கா நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் சொல்றா. சொன்னதுக்கப்புறம் அவளும் போயிறா. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ பார்த்தீங்கன்னா, அந்த புக்க பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுட்டா. படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிருதுங்க. ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவ தன் கைய வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா அந்த மாரி செய்ய ஈடுபடுறாங்க. ஈடுபடும்போதே பார்த்தீங்கன்னா, அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சகட்டத்தில அடைய போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மாமனார் என்ட்ரி குடுக்காரு. என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, மலையில பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ஃபைலோட நடந்து வந்துட்டுருக்காரு. வந்துடும்போதே அது கூட தெரியாம பின்வாசல்ல பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா அந்த மாரி செயல்ல ஈடுபட்டுட்டு இருக்கா. ஈடுபட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு மருமகளே மருமகளேன்னு கத்தும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே கண்டுக்காத மாரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாருமே இல்ல போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன உள்ள வந்துர்றாங்க. உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, "என்னம்மா மாமா கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ பின்வாசல் வந்து உடனே உள்ள வரா. உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, "ஏம்மா எனக்கு தண்ணி கொண்டு வாம்மா" அப்படின்னு சொல்லவும், சரி நான் அவ எடுக்க போகும்போது, "ஏம்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு தண்ணி வேணாம். நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போற வழிய நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவள குறுகுறுன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா உஷாராயிடுறா. உஷாராயிட்டு பார்த்தீங்கன்னா, அவ எந்திச்சு கிளம்புவ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவள ஒரு மானியாவே பார்த்துட்டு, பின்னால வழியா அப்படியே மோந்து பார்த்துட்டு, அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்புனோனே பார்த்தீங்கன்னா, இவ அந்த புக்க பார்த்தீங்கன்னா, மறைச்சு எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா, அவளோட இடத்துக்கு கொண்டு போயிடுறா. கொண்டு போனோனே பார்த்தீங்கன்னா, நம்ம புருஷன்காரன் இருக்கான் காலங்காத்தால வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னால வழியா வந்து கெட்டி பிடிச்சிட்டு, "என்னங்க என்ன இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவள பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ஜாலியாவே பேசிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த விஷயத்தையும் சொல்றா. "ஏங்க இந்த மாரி உங்க மாமனார் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் பார்வையே சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றான். அவன் பார்த்தீங்கன்னா, "நான் வந்து அவன அன்னைக்கே சொன்னேன்ல, அழகா இருந்தா எல்லா பசங்களும் உன்ன பார்க்க தான் செய்வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா கோவம் அடைஞ்சிறா. கோவம் அடைஞ்சோனே பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நான் சும்மா தான் சொன்னேன். நீ எதுவும் நெனச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் முடிய கழச்சி விட்டுருவா. கழச்சி விட்டோனே, "ஏங்க நீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீவிட்டேன்னு தெரியுமா? அந்த முடிய நான் கலஞ்சா நீங்க யார் சீவி குடுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ கோவமா பேசிட்டு, கண்ணாடியில பார்த்தீங்கன்னா, அவ முகத்த பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த முடி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமனார் என்ட்ரிங்க. அவன் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தெம்பா வந்து உட்காந்து, அவன் பார்த்தீங்கன்னா, அந்த மருமகள பார்த்தான் பார்த்தீங்களா? அந்த இது பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணு முன்னால வந்து போய்க்கிட்டே இருக்கு. என்ன தான்டா பண்றது? இவ எப்படியாவது இவள ஒரு நாள் நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் நினைக்கான். நினச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் புக்ஸு வச்சான் பார்த்தீங்களா? எழுதி வச்சான் பார்த்தீங்களா? புதுசா அத தேடுவான் பார்த்தீங்கன்னா, தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் யோசிச்சுட்டே இருப்பான். ஒருவேள அவ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாளோ அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா மேல பார்ப்பான். ஆஹா! நம்ம இங்க தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் அந்த சூட்கேஸ எடுத்து பார்த்தீங்கன்னா உட்காந்து, அதில எல்லாத்தையுமே தேடுறாங்க. தேடும்போது பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்ல. ஆஹா! கண்டிப்பா அவ தான் எடுத்திருக்கா. எப்படியாவது படிச்சுட்டான்னா நமக்கு ஒரு ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் சிரிக்கான். சிரிச்சதுக்கப்புறம் மருமகளேன்னு மறுபடியும் கூப்பிடுறான். கூப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, அவன் "என்ன மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு அந்த தேங்காய் எண்ணெய எட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் சொல்லிடுறான். சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவனும் எட்டு வந்து, "இந்தாங்க மாமா" அப்படின்னு தேங்காய் எண்ணெயும் கையில குடுத்துறாங்க. குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனும் வாங்கிக்கிட்டு, "சரிம்மா நான் தேய்ச்சிக்கிறேன். நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள போ சொல்றான். போகும்போது பார்த்தீங்கன்னா, இவன் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! அம்மான்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன போடுறாங்க. நடிப்ப போட்டோனே பார்த்தீங்கன்னா, அவ
ஐயோ! மாமாவுக்கு என்ன ஆச்சு? கொண்டாங்க மாமா நானே தேய்ச்சு விட்றேன். எதுக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ வந்து சொல்லவும், இல்லம்மா நீ ஒண்ணும் செய்ய தேவையில்ல. நீ பாவம் எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவும், ம்ஹ்ம் குடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் மனசு கேட்காம வாங்கி பார்த்தீங்கன்னா, ராவி விட ஆரம்பிப்பாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அவள குறு குறுன்னு அந்த மாரி இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவளும் நல்லா ராவி விடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, கூர்மையா ஒரு கழுகு பார்வை மாரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவளும் பார்த்தீங்கன்னா, "என்னங்க என்ன குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "உனக்கு என்னம்மா பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா நைஸா ஒரு பிட்ட போடுறாங்க. அவ பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவ வேற என்னவோ சொல்லுவான் பார்த்தா, "எனக்கு ஊர் சுத்த பிடிக்கும். அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்க பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட பிடிக்கும்." அப்படின்னு சொல்லவும், இவன் பார்த்தீங்கன்னா, அவ கழுத்துல உள்ள மச்சத்த பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கைய கொண்டு போய் அந்த கழுத்து மேல வச்சிடுறான். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ பார்க்க "எதுக்கு கழுத்து மேல கைய வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லவும், "அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கழுத்து மேல மச்சம் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆமா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னால ஒரு மச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! அந்த இடத்த சொல்லக்கூடாது உங்ககிட்ட. ஏன்னா, அது பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லிருவேன். அதுக்கப்புறம் "அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் நெறையா இருக்குமா?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் ஒண்ணு கேட்குறேன். உங்க கவிதை செம்மையா இருந்துச்சே." அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "என்னது நீ அத படிச்சியா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனும் கேட்கான். "ஆமா, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு." அப்படின்னு சொல்லவும், "சரிம்மா, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி அழகா இருக்கிற பொண்ணுங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைய அந்த மாரி இடத்துல வச்சு விடுவேன். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு உன்ன சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரிங்க நீங்க எப்படி சந்தோஷப்படுத்துனீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. கிளம்புனோனே பார்த்தீங்கன்னா, இவ பார்த்தீங்கன்னா அழகா மட்டும் இல்ல, அதுவும் இல்லாம இவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிவாதக்காரியாவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ ராவி விட்டா பார்த்தீங்கன்னா, அந்த கால பார்த்தீங்கன்னா, இவ வந்து மோந்து பார்க்குறா. மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சீன கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில காட்டுறானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு இருப்பான். நம்மாள் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, விறுவிறுன்ட்டு அவ குளிக்கிறத பார்த்தீங்கன்னா, வந்து ஓட்ட வழியா நைஸா எட்டி பார்ப்பாங்க. அவளும் இவ யாரோ நம்மள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்துருவா. இவன் அத கூட கண்டுக்காம பார்த்தீங்கன்னா, அவள பார்த்துக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவ குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒற்றை அடுப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, இவன் பார்த்தீங்கன்னா, அவளுடைய தொப்புள பார்த்தீங்கன்னா, பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அத பார்த்துக்கிட்டே அவன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம வெறி ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஃபோன் பண்ணி அவன் புருஷன்ட்ட, "ஏங்க நீங்க என்ன இன்னைக்கு ஆள காணோம், சீக்கிரம் வாங்க வந்து உங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "சரி சீக்கிரம் வந்து சாப்பிட்டுங்க, நான் வந்து கதவ தொறந்து தான் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவளும் பார்த்தீங்கன்னா, அவ தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நம்ம மாமனார்காரர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா தூங்காம இவன் வந்து அவர்களுடைய பெட்ரூமுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவள எப்படியாவது இன்னைக்கு முடிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் கைய வச்சு பார்த்தீங்கன்னா, நைஸா அவளுடைய கால பார்த்தீங்கன்னா, நைஸா அப்படி தேய்க்கிறாங்க. தேய்ச்சுட்டே பார்த்தீங்கன்னா, கைய மெயின் இடத்துக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கைய டச் பண்ணிடுறாங்க. டச் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அவளுக்கே பார்த்தீங்கன்னா, அந்நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு மானியா ரொம்ப இதாயிடுறா. எக்ஸைட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா, கட்டுர பிடிச்சு இறுக்கமா பிடிக்கிறா. பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ டக்குன்னு முழிப்பு வந்துருது. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எந்திச்சு பார்க்குறா, யாருமே இருக்க மாட்டாங்க. "என்னடா இது? நம்ம புருஷன் தான் நம்மள பண்றான் அப்படின்னு நினைச்சா, இங்க யாருமே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு மானியம் பயமாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா, இருக்கிற துணி எல்லாத்தையுமே கலஞ்சு கிடக்குறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த வீட்ல என்னமோ நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெர்ல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் பார்த்தீங்கன்னா, குழம்பிக்கிட்டே அப்படியே தூங்கிர்றாங்க. தூங்குனோனே மறுநாள் காலையில விடியுது. அக்காக்காரி பார்த்தீங்கன்னா, சோப் போட்டுட்ருக்கா. துணி துவைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா, பையன் நடந்து வரான். நடந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே சோகமா இருக்கா. பார்த்துக்கோங்க. சோகமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்னடி ஒரு மாரியா சோகமா இருக்க? எதா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "நான் உங்ககிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க நம்ம 2 பேரும் தனியா தானே இருக்கோம். நீ இங்கேயே சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "நான் ஒண்ணு சொல்லுவேன். நீ ஆனா யார்ட்டயும் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லவும், "சரி சொல்லு" அப்படின்னு சொல்லவும், இவ பார்த்தீங்கன்னா, மாமனார் சொல்றத தான் சொல்லப் போறா அப்படின்னு பார்த்தா, இவ பார்த்தீங்கன்னா, அத சொல்லாம மறுத்துருவா. மறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்காக்காரி இன்னும் கோவம் அடைஞ்சிருவா. "உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? உன் புருஷன ஒழுங்கா பண்ண சொல்லு. அப்பனா தான் நீ இந்த மாரி விஷயத்துலலாம் கரெக்ட்டா இருப்ப" அப்படின்னு சொல்லவும், நானும் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, வேல விட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவரு வேலைய என்னமோ தூங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், ஆம்பளைங்க அப்படி இப்படி இருக்க தாண்டி செய்வாய்ங்க. ஆம்பளைங்களுக்கு ஆசை அடங்குனா 1000 பொண்ணுகிட்ட போவானுங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன்கிட்ட போறதுக்கு தப்பே கிடையாது. நீ உனக்கு பிடிச்ச மாரி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் ஒரு மாரியா நினைக்கா. சரி
சரிக்கா எனக்கு டவுட்னா போதும் நான் கிளம்புறேன் இடத்த காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் இதுக்கு மேலே வந்து நான் இங்கே கெட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. கிளம்புனோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த வேலைய எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்காக்கு டிராயிங் உரைவால அந்த மாரி நல்லா டிராயிங்கே வரைஞ்சிட்டு இருக்கா. வரைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, அந்த புக்க பார்த்தீங்கன்னா ராவிக்கிட்டே இருக்காங்க. ராவிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்னக்கா?" அப்படின்னு சொல்லவும், "நீங்க இன்னும் டிராயிங் வரையலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறேன். "ஏய் நான் டிராயிங் வரையதுனா இருக்கட்டும். நீ அந்த புக்க தேய்ச்சு தேய்ச்சு அந்த புக்கையும் பெருசாக்கிக்கிறாதடி" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறேன். "ஏக்கா அப்ப என்ன கலாய்க்காம தான் உங்க தூக்கம் வராதா?" அப்படின்னு சொல்லிட்டுன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கலாய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "அக்கா நீங்க அந்த மாரி யாருக்காவது தப்பு பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வந்து நம்ம அக்காக்காரிய பார்த்து கேட்கவும், "ஏய் எனக்கு என்னடி என் புருஷன்காரன் என்னன்னா எவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்கான் தெரியுமா? நான் எதுக்கு நான் மத்த ஆள்ட்ட நான் போணும்?" அப்படின்னு சொல்லவும், "உங்களுக்கு என்னக்கா நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க எனக்காண்டி தானே" அப்படின்னு சொல்லவும், "ஏய் நானா ஒரு குடும்ப குத்து விளக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த எபிசோடையும் முடிக்காங்க. வீடியோ பிடிச்சா